கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான கிராஸ் டிவி நேயர்களே, ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால 79வது இந்திய தேசத்தினுடைய சுதந்திர தினத்தை இன்றைக்கு தேசமெங்கிலும் மனமகிழ்ச்சியோடு கொண்டாடி கொண்டிருக்கிறோம். நிச்சயமாகவே இந்த நாளிலே நாம் நம்முடைய தேசத்திற்காக ஜெபிக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். நம்முடைய தாய்நாட்டிற்காக, நம்முடைய தேசத்திற்காக நாம் ஜெபிக்காமல் யார் ஜெபிக்க போகிறார்கள்? எனவே இந்த நாளிலே அநேக காரியங்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். அதில் முதல் காரியத்தை உங்களிடத்தில் நான் பகிர்ந்து கொண்டு உங்களோடு இணைந்து ஜெபிக்க நான் ஆசைப்படுகிறேன். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, 148 கோடி மக்களுக்கும் அதிகமான ஜனத்தொகை கொண்ட நம்முடைய தேசம் இந்தியா. இன்றைக்கு உலகத்தில் 198 தேசங்களுக்கும் அதிகமான தேசங்கள் இருக்கிறது. இந்த 198 தேசங்களிலும் நம்முடைய இந்திய தேசமானது மக்கள் தொகையில் முதன்மையான ஒரு இடத்தில் இருக்கிற ஒரு தேசம். ஒரு பெரிய ஜனநாயக நாடு, ஒரு பெரிய ஜனநாயக நாடு. அநேக மொழிகள் பேசுகிற, அநேக கலாச்சாரங்கள் நிறைந்த, பண்பாடுகள் நிறைந்த ஒரு மிகப்பெரிய தேசம்தான் நம்முடைய தேசம். இது நமக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம். இந்த தேசத்தினுடைய மக்களை நாம் பார்க்கும் பொழுது இரவு உணவு இல்லாமல் கூட எத்தனையோ மக்கள் வறுமை கோட்டில் இருக்கிறாங்க. அருமையான தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு நாம் பார்க்கும் பொழுது இந்த கோடிக்கணக்கான மக்களிலே வறுமை கோட்டிற்கு கீழுள்ள மக்கள் அநேக கோடிகள் இருக்கிறார்கள். இன்றைக்கு பசியினால எத்தனையோ மக்கள் வாடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் நமக்கு 3 வேளையும் நல்ல உணவை கொடுத்திருக்கிறார்ல, திருப்தியாய் சாப்பிட்டு நாம் சந்தோஷமாக இருக்கிறோம்ல. ஆனால் நம் கண்களுக்கு தெரியாத எவ்வளவோ மக்கள் நம்முடைய தேசத்தில் வறுமையில் சிக்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த வறுமையிலிருந்து நம்முடைய தேசத்தை கர்த்தர் மாற்றணும், நல்ல வளத்தை கொடுக்கணும், நல்ல ஆசீர்வாதத்தை கொடுக்கணும், நல்ல செழிப்புள்ள தேசமாய் நம்முடைய தேசத்தை கர்த்தர் மாற்றும்படியாய் ஜெபிப்போமா? கிருபை இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, எங்களுடைய இந்திய தேசமானது ஆண்டவரே அப்பா, அந்நியர்களுடைய அடிமைத்தனத்தில் இருந்து விடுதலை பெற்று 79 வருடங்கள் கடந்து வந்து விட்டோம் ஆண்டவரே. 79 வருடங்கள் நாங்கள் கடந்து வந்தாலும் இன்றைக்கும் எங்கள் இந்திய தேசத்திலே பல கோடி ஜனங்கள், பல கோடி மக்கள் ஆண்டவரே இரவு உணவு இல்லாதபடி ஆண்டவரே இருக்கிற எவ்வளவோ பிள்ளைகள் இருக்கிறாங்க. வறுமை கோட்டிற்கு கீழுள்ள மக்கள் எவ்வளவோ இருக்கிறாங்க. ஆண்டவரே, என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் என்கிற ஒரு பாடல் உண்டப்பா. எல்லா வளமும் இருந்தும், எல்லா ஆண்டவரே ஆசீர்வாதங்கள் இருந்தும் இன்னும் ஒருவேளை உணவுக்கு கஷ்டப்படுகிற எத்தனையோ மக்கள் எங்கள் இந்திய தேசத்தில் உண்டே ஆண்டவரே. இந்த மக்கள் எல்லாம் கண்ணோக்கி பாருங்க. எங்கள் தேசம் செழிப்புள்ள தேசமாய், வளமுள்ள தேசமாய் மாறட்டும். பசியினால் ஒருவர் கூட மரிக்கிறார்கள் என்கிற செய்தியை நாங்கள் கேட்கக்கூடாது ஆண்டவரே. அப்பா, அப்படிப்பட்ட செல்வ செழிப்பை எங்கள் தேசத்திலே வளத்தை நீர் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த 79வது சுதந்திர தினத்தன்று எங்கள் ஆண்டவருடைய முகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். எங்கள் தேசத்தை ஆசீர்வதிங்க. எங்கள் தேசம் ஆண்டவரை செழிப்புள்ள தேசமாய் மாறட்டும். எங்கள் தேசத்தின் மக்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரையா. ஆண்டவரே, பசியினால் பட்டினியினால் வருந்துவதை பார்த்து கொண்டிருக்கிற தெய்வம் நீர் அல்ல ஆண்டவரே. அப்பா மக்கு ஸ்தோத்திரம். அன்றைக்கு உம்முடைய வார்த்தையை கேட்க வந்திருந்தார்கள். 3 நாட்கள் ஆண்டவரே ஆனது சாப்பிடாமல் ஜனங்கள் இருந்தார்கள். அவர்களை பார்த்து ஆண்டவரே என் தேவன் மனதுருகினீரே. அந்த பிள்ளைகளை பார்த்து மனதுருகின தெய்வம் அவர்களுக்கு திருப்தியான சாப்பாட்டை கொடுத்து அவர்களை திருப்தியாய் அனுப்பினீரே. அப்படிப்பட்ட நீ தெய்வம் நீரல்லவா ஆண்டவரே. பசியினாலும் பட்டினியினாலும் கஷ்டப்படுகிற என் தேசத்தின் ஜனங்களை பார்த்து அவர்களுக்கு தேவையான ஆகாரத்தை கொடுத்து எங்கள் தேசம் செல்வ செழிப்புள்ள தேசமாய் மாறட்டும். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி. என் தேச எல்லையெங்கும் அப்பா நீர் ஆள வேண்டும். வறுமை எல்லாம் மாறணும். தேசத்தின் வறுமை எல்லாம் மாறணும். வன்முறையெல்லாம் ஒழியனும். வன்முறையெல்லாம் ஒழியனும்.
எஜமானரே என் இயேசு ராஜனே, எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. தகப்பனே, எங்கள் ஜெபத்தை இந்த நாளிலே கேட்டு தேசத்தின் வறுமையெல்லாம் மாறணும். ஆண்டவரே, ஜனங்கள் மகிழ்ச்சியோடு செல்வ செழிப்போடு 3 வேளை ஆகாரம் உண்டு மன மகிழ்ச்சியோடு இறைவன் இயேசுவை தேட உதவி செய்யுங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 79வது சுதந்திர தினத்தன்று நாம் இணைந்து ஜெபிக்க கர்த்தர் சில ஜெப குறிப்புகளை கொடுத்திருக்கிறார். அதில் ஒன்றை நான் உங்களுக்கு சொல்லட்டும். அடிப்படை தேவைகள் சந்திக்கப்படாதபடிக்கு அநேக ஜனங்கள் இந்த சுதந்திர தேசத்தில் காணப்படுகிறார்கள். 79வது சுதந்திர தினத்தை நாம் அனுபவித்து மகிழ்ச்சியோடு கூட கொண்டாடி கொண்டிருந்தாலும், கொடியேற்றினாலும், மகிழ்ச்சியோடு கூட சில நிகழ்ச்சிகளை எல்லாம் இந்த அரசு நிகழ்த்தினாலும், ஒரு பக்கத்திலே அடிப்படை தேவைகள் கூட, ஏன் தண்ணீர் கூட இல்லாத அளவிற்கு பல இடங்களுக்கு தண்ணீரை தேடி ஓடுகிற ஒரு கூட்ட ஜனம் இருக்கிறார்கள். தமிழ்நாட்டிலே ஓரளவுக்கு எல்லா இடங்களிலும் தண்ணீர் வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டால், வட மாநிலங்களிலே பார்க்கும் பொழுது மிகவும் பின்தங்கின நிலையிலே இன்னும் காணப்படுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்ய வேண்டும். அவர்களுக்கு நல்ல தேவைகள் சந்திக்கப்படும்படியாக சரியான திட்டங்களை அரசாங்கம் இட்டு, வரி பணங்களிலே செலவழிக்கப்படுகிற காரியங்கள் எல்லாம் ஜனங்களை சென்றடைய கர்த்தர் உதவி செய்யும்படியாக எல்லாரும் இணைந்து ஜெபிப்போம். பரலோக பிதாவே, இந்த அருமையான நேரத்திலும் ஆண்டவரே, அடிப்படை தேவைகள் கூட சந்திக்கப்படாதபடிக்கு ஆண்டவரை கடினமாய் உழைக்கிற ஜனங்கள் ஆண்டவரை தண்ணீரை தேடி ஓடுகிற அவல நிலையை, வேதனைக்குரிய நிலையை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, தண்ணீர் இன்னும் ஆண்டவரை விலைக்கு வாங்கப்படுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்து ஆண்டவரே அவர்களுக்கு தேவையான தண்ணீரை, ஆண்டவரே அடிப்படை தேவைகளை, குடியிருப்புகளை, ஆண்டவரே ஸ்தோத்திரம், உடையை, என் தேவன் உணவை நீர் அருளி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். அரசாங்கமும் சரியான விதங்களிலே அந்த ஜனங்களை ஆண்டவரை ரீச் பண்ண உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். கோடீஸ்வரர்கள் வளர்ந்து கொண்டிருக்கிற தேசம் அப்பா. ஆனால் ஒரு பக்கம் ஒரு நேர சோற்றுக்கு கூட ஆண்டவரே, உணவிற்கு கூட ஆண்டவரே இல்லாதபடிக்கு கலங்கி கொண்டிருக்கிற ஜனக்கூட்டம் இருக்கிறார்கள். கர்த்தர் ஒரு அற்புதம் செய்யும் ஆண்டவரே. ஆச்சரியமாய் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். இந்த தேசத்தை கர்த்தர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் கிருபை உள்ள நல்ல பிதாவே. கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த 79வது சுதந்திர தினத்திலே உங்களை இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். இந்த சுதந்திர தினத்தில் எங்களுடைய ஊழியத்தின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரியப்படுத்தி கொள்ளுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த சுதந்திர தினத்திலே நாம் ஜெபிக்கும்படியாக ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். தங்களை தெய்வம் என்று நம்ப வைத்து பணத்திற்காக மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறவர்கள் இந்தியாவில் சுமார் 2 லட்சம் பேர் இருக்கிறார்கள் என்கிற ஒரு ஆய்வு சொல்லுகிறது. இவர்களை நம்பி ஏமாந்து கொண்டிருக்கும் மக்களின் மனக்கண்கள் திறக்கப்பட நம்ம இன்னைக்கு ஜெபிக்க போகிறோம். நீங்கள் பாருங்கள், ஒவ்வொரு நாளும் செய்தித்தாள்கள்லையும், சோஷியல் மீடியாக்களிலையும், இன்னும் தொலைக்காட்சிகளிலும் நம்ம எல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன? மனிதர்கள் தங்களை தெய்வமாக காட்டிக்கொண்டு மக்களிடத்திலிருந்து பணத்தை பறித்து அவர்களுக்கு பரிகாரம் செய்கிறேன், அவர்களுக்கு அதை செய்கிறேன், இதை செய்கிறேன் என்று ஏமாற்றி பணம் சம்பாதிக்கிற மக்கள் நம்ம நாட்டில் ஏராளமாய் பெருகியிருக்கிறாங்க. இவர்களை நம்பி எத்தனையோ குடும்பங்கள் தங்களுடைய பிள்ளைகளை நரபலி கொடுக்கிறதை நம்ம பார்க்கிறோம். இன்னும்
தவறான மூட நம்பிக்கைக்கு அடிமையாகி பணத்தை இழந்தவர்கள், கற்பை இழந்தவர்கள், ஏன் உயிரை கூட இழந்தவர்கள் எத்தனையோ பேர் நம்ம தேசத்தில் நம்ம கேள்விப்படுகிறோம். அருமையானவர்களே, இந்த நிலைமை தேசத்தை விட்டு மாற வேண்டும். கடவுள் நம்பிக்கை என்கிற பேரில் மனுஷனை ஏமாற்றக்கூடியவர்கள் நம்ம தேசத்தில் சந்திக்கப்படணும். அவர்களை ஆண்டவர் சந்திக்கணும். அந்த ஏமாற்றுகிறவர்களை ஆண்டவர் சந்திக்கணும். மாத்திரமல்ல, ஏமாறுகிறவர்களுக்கு தேவன் மனக்கண்களை திறக்கணும். ஐயோ, நம்ம இவ்வளோ பெரிய தப்பை பண்ணி நம்ம வாழ்க்கையை கெடுக்கிறோமே என்று அவர்கள் மனக்கண்கள் திறக்கப்படும்படியாக தேவனை நோக்கி நம்ம ஜெபிக்க போகிறோம். என்னோடு கூட சேர்ந்து நீங்களும் இந்த தேசத்தில் ஒரு சுதந்திரமான வாழ்க்கை வாழ்வதற்கு நம்முடைய ஜனங்களுக்கு கர்த்தர் உதவி செய்யும்படியாய் பாரத்தோடு ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, நாங்களுமே நோக்கி பார்க்கிறோம். எங்களுடைய இந்திய தேசத்தில் 2 லட்சத்திற்கு அதிகமான மக்கள் தங்களை கடவுள் என்று சொல்லிக்கொண்டு மக்களை வஞ்சித்து ஏமாற்றி அவர்கள் முன்னாலே போலியான அற்புதங்களையும் மாய வித்தைகளையும் காட்டி ஜனங்களை ஏமாற்று பணத்தை பறித்து வாழ்க்கையை சிதைத்து சீரழிக்கக்கூடியவர்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சந்திக்கப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்படிப்பட்ட பொய்யை நம்பி இழந்து, பணத்தை இழந்து, வாழ்க்கை இழந்து, பல சூழ்நிலைகளை இழந்து வேதனை அனுபவிக்கக்கூடிய மக்கள் எங்கள் தேசத்தில் ஏராளம் இருக்கிறார்களே. எங்கள் அன்பு தகப்பனே, அந்த மாதிரி மனிதர்களை நீங்கள் இந்த நாட்களில் சந்திக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, எங்கள் ஜனங்களுக்குள்ள இந்த மூட நம்பிக்கையை குறித்த ஒரு விழிப்புணர்வு உண்டாகட்டும் ஐயா. இப்படிப்பட்ட பொய்யர்களை குறித்த ஒரு விழிப்புணர்வு தேசத்தில் இருக்கிற மக்களுக்கு உண்டாகி இந்த வஞ்சகருடைய கையில் அகப்பட்டு தங்களுடைய வாழ்க்கையை, பணத்தை, செல்வங்களை இழந்து போகாதபடிக்கு இயேசுவே அவர்களை நீர் ரட்சிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் தேசம் தேவனை அறியட்டும். இந்த 79வது சுதந்திர தினத்தில் எங்கள் தேசத்தின் ஆசீர்வாதத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்தில் எங்கிலும் சமாதானம் நிலைத்திருக்க உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்படி செய்கிறதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அருமையான 79வது ஆண்டு இந்த சுதந்திர தின கொண்டாடி கொண்டிருக்கிற நாளில் விசேஷமாக ஒரு குறிப்பிட்ட ஒரு காரியத்தை மனதில் வைத்து நாம் இணைந்து நாம் ஜெபிக்க போகிறோம். வேதம் சொல்லுகிறது, தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து கலிகூறு, தேச மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்று சொன்னால், அருமையான கர்த்தர் பிள்ளைகளே, நாட்டின் முதுகெலும்பாய் இருக்கிற விவசாயிகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். நம்ம இந்தியா தேசத்தில் விவசாயிகள் ஸ்தோத்திரம், கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறார்கள். அவர்கள்தான் தேசத்தின் முதுகெலும்பு. ஆண்டவருக்கு மகிமை. ஆனால் அவர்களுக்கு வருகிற பிரச்சனைகள் எக்கச்சக்கமான பிரச்சனைகள், கடன் நெருக்கம். அதனால நிறைய பேர் தற்கொலைக்கு முயற்சி பண்ணு ஸ்தோத்திரம் முயன்று ஸ்தோத்திரம் தற்கொலைக்கு நேராய் போய்விடுகிறார்கள். எனவே ஸ்தோத்திரம், விவசாயிகளின் மேல, விவசாயத்தின் மேல அரசாங்கம் அக்கறை எடுக்க வேண்டும். கர்த்தருக்கு மேல மகிமைப்படுவது, நல்ல விவசாயிகளுக்கு ஏற்ற நல்ல திட்டங்களை அரசாங்கம் வழிவகுத்து கொடுக்க வேண்டும். விவசாயிகள் ஒருவராவது தற்கொலைக்கு நேராக போகக்கூடாது. விவசாயி எல்லாரும் பாதுகாக்கப்பட வேண்டும். இந்த நாளில் கூட நாம் ஜெபிக்கலாமா? என்னோடு கூட இணைந்து இந்த குறிப்பிட்ட காரியத்தை மனதில் வைத்து நாம் ஜெபிப்போம். ஜெபிக்கலாம். அன்பின் ஆண்டவரே, பரலோகத்தின் நல்ல பிதாவே, எங்க தேசத்தினுடைய 79வது ஆண்டு சுதந்திர தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த நல்ல நாளில் கூட அன்பு தகப்பனே, எங்க தேசத்தின் முதுகெலும்பாய் இருக்கிற ஆண்டவரே, எங்க தேச விவசாயிகள் எல்லாருக்காக பாரத்தோடு ஜெபிக்கிறோம். அப்பா, விவசாயிகள் நம்பியே அங்க தேசம் இருக்குதுப்பா. விவசாய நிலங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே இன்னைக்கு அழிக்கப்படுகிறதையும் பார்க்கிறோம் ஐயா. விவசாயிகள் இன்னைக்கு ஆண்டவரே கடனால ஆண்டவரே தற்கொலைக்கு நேரா போறாங்கப்பா. விளைச்சல் இல்லை, விளைவு இல்லை, தற்கொலைக்கு நேரா போறாங்க. தகப்பனே, தற்கொலைக்கு நேராய் போகிற விவசாய குடும்பங்கள் பாதுகாக்கப்படட்டும் ஆண்டவரே. அப்பா, அரசாங்கங்கள், ஒவ்வொரு மாநிலத்தின் அரசாங்கங்களும் ஆண்டவரே விசேஷமாய் விவசாயிகளுக்கு நல்ல சட்டங்களை ஆண்டவர், நல்ல ஒரு தீர்வை, நல்ல ஆண்டவர் காரியத்தை செய்யும்படியாய்
மூலமாய் நீர் அனுக்கிரகம் பண்ண வேண்டும்படியாக ஜெபிக்கிறோம். எங்கள் நாட்டின் முதுகெலும்பாய் இருக்கிற எங்கள் விவசாயிகள் ஆசீர்வதிக்கப்படட்டும், மனமகிழ்ச்சியாக இருக்கட்டும். விவசாய தொழில் ஆசீர்வதிக்கப்படட்டும். முன்மாறி பின்மாறி நல்லா பெய்யட்டும் ஆண்டவரே. விவசாயிகள் ஆண்டவரே செழிப்பாய் இருக்கட்டும். விவசாய குடும்பங்கள் ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். அரசாங்கம் நல்ல திட்டங்களை அவர்களுக்கு ஏற்ற சாதகமான நல்ல காரியங்களை செய்யட்டும் ஆண்டவரே. ஒரு நாள் விவசாயிகள் வேதனை இருக்கக்கூடாது, சோர்ந்து போயிடக்கூடாது, கண்ணீரோடு இருக்கக்கூடாது, தற்கொலைக்கு போகக்கூடாதுப்பா. இந்திய தேசம் ஒவ்வொரு விவசாய குடும்பங்களும் பாதுகாக்கப்படட்டும், மகிழ்ச்சியாய் இருக்கணும். வயல் நிலங்கள், தோட்டங்கள், துறவுகள் எல்லாம் செழிப்பாய் மாறட்டும். இந்த 79வது சுதந்திர நாளில் எங்கள் விவசாய மக்களுக்காக நாங்கள் பாரத்தோடு கண்ணீரோடு ஜெபிக்கிறோம். எங்கள் மக்களை தேவாவியானவர் ஆசீர்வதிப்பீராக. அப்படி செய்வதற்காக நன்றி. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து கலிகுரு சொன்னீரே. எங்க தேசத்தில் விவசாயிகள் ஒவ்வொருவரும் மகிழ்ச்சி அடையட்டோம்ப்பா. அப்படி செய்வதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் இந்த ஜெப விண்ணப்பத்தை அப்பாவுடைய கையில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் நல்ல பிதாவே. கிராஸ் டிவி தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்திய தேசத்திலே இந்த சுதந்திர தின நன்னாளிலே இந்த சுதந்திர தின சிறப்பு ஜெப கூடுகையில் 5வது நான் ஒரு காரியத்திற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த தேசத்தில் இருக்கக்கூடிய விபச்சாரங்கள் மாற வேண்டும். அருமையானவர்களே, சும்மா கிடைக்கல இந்த சுதந்திரம். எத்தனையோ தியாகிகளுடைய விளக்கரையும், எத்தனையோ தியாகிகளுடைய இரத்தம் சிந்தப்பட்டது. இந்த மண்ணிலே அவர்கள் வீழ்ந்தார்கள் சுதந்திரத்திற்காக. அதிலே ஒருவன் பகத்சிங் என்கிறதான ஒரு தியாகி. கழுமரத்திலே தூக்கிலிட்டு அவன் தொங்கப்படுகிற ஒரு நேரம் வருகிறது. ஏகாதிபத்தியத்தினால் இந்த நாட்டுக்காக சுதந்திரத்துக்காக போராடினவன். அவன் சொன்ன 3 காரியம், அந்த தியாகி மரிப்பதற்கு முன்னதாக சொன்ன 3 காரியம். பாலுக்காக ஏங்காத குழந்தை இந்தியாவிலே இருக்க வேண்டும். கல்விக்காக ஏங்காத மாணவன் என் இந்தியாவிலே இருக்க வேண்டும். வேலைக்காக ஏங்காத இளைஞன் என் இந்திய தேசத்தில் இருக்க வேண்டும். அதுதான் என்னுடைய கனவு என்று சொல்லி அவன் மரித்தான். இன்னைக்கு இந்த நாடு ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். 79வது சுதந்திர தினத்தை கொண்டாடுகிற அந்த நாட்களே கிராஸ் டிவி மூலமாக நாம் ஜெபிக்க போகிறோம். விபச்சாரத்தின் ஆவிகள். எரேமியா 2:6 சொல்லுகிறது, ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய எண்ணெய் விட்டு விட்டார்கள். தண்ணீர் நிற்காத வெடிப்புள்ள தொட்டியை தங்களுக்கு தெரிந்து கொண்டார்கள். எரேமியா 2:13 நாங்கள் வாசிக்கிறோம். என்னை விட்டு தூரப்பட்டு வீணராய் போகிறதற்கு என்னிடத்தில் என்ன அநியாயத்தை கண்டார்கள். மாயையை பின்பற்றி என்னை விட்டு தூரப்பட்டு வீணராய் போகிறதற்கு என்னிடத்தில் என்ன அநியாயத்தை கண்டார்கள். இந்தியாவிலே ஒரு பத்திரிகை குறிப்பு வருகிறது. ஒவ்வொரு நாளும் 200 பெண்கள் சகோதரிகள் விபச்சாரத்திலே தள்ளப்படுகிறார்கள் என்று. பல கோடி பேர் இந்த விபச்சார பாவத்திலே முழு இந்தியாவிலும் ஈடுபடுகிறார்கள். இந்த விபச்சாரத்தின் ஆவி, இந்த இச்சையின் ஆவிக்கு என் தேசம் விடுதலையாக்கப்பட வேண்டும். ஆண்டவரே, உம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்தினுடைய பெருந்துளிகள் என் இந்திய தேசத்தில் விழட்டும். இந்த பாவ கரை நீங்கட்டும். இந்த இச்சையின் ஆவி என் தேசத்தை விட்டு விலகட்டும் ஐயா. குடும்பங்களுக்குள்ளே, நாடுகளுக்குள்ளே, சமுதாயங்களுக்குள்ளே, பட்டணங்களுக்குள்ளே இருக்கிற அந்த விபச்சாரத்தின் ஆவி வேரோடு பிடுங்கி எறிவதால் வலுக்கட்டாயமாக கடத்தப்பட்டு விபச்சாரத்தில் தள்ளப்படுகிற பிள்ளைகள் ஆண்டவரே அவர்கள் கண்டுபிடிக்கப்படுவார்களாக. சட்டங்கள் தீவிரப்படுத்தப்படுவதாக. எங்கள் சகோதரிகள் இந்த பாவத்தில் தள்ளப்படுவதிலே காக்கப்படுவார்களாக. சிறு பிள்ளைகள் கூட ஆண்டவரே வலுக்கட்டாயமாக கடத்தப்பட்ட ஆண்டவரே விபச்சார விடுதிகளிலே தள்ளப்படுகிறார்கள், விற்கப்படுகிறார்கள். அப்பா, அந்த பெருமூச்செல்லாம் உம்முடைய சமூகத்தை வந்து எட்டுகிறதல்லவா ஆண்டவரே. இந்த விபச்சார பாவத்தை ஆண்டவரே எங்கள் தேசத்தை விட்டு விலக்கும். இந்த இச்சையின் ஆவி என் தேசத்தை விட்டு விலகட்டும் ஐயா. ஒரு உண்மையான விடுதலை இந்த இச்சையிலும் விபச்சாரத்திலும் இருந்து எங்கள் இந்திய தேசத்திற்கு உண்டாகட்டும். குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை.
சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். கர்த்தருடைய நாமத்தை கொண்டு வருகிறோம். கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம் அல்லவா? ஆண்டவரே, உம்முடைய விலையேற பெற்ற இரத்தம் ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவருடைய அக்கினி ஆண்டவரே, தகப்பனே, உம்முடைய நாமம் ஆண்டவரே இந்த விடுதலையை கொண்டு வரட்டும் ஐயா. ஆண்டவரே, உம்முடைய விலையேற பெற்ற இரத்தம் என் தேசத்துக்காகவும் சிந்தப்பட்டது ஐயா. இந்த விபச்சார பாவத்தில் தள்ளப்பட்ட மக்களுக்கு ஆண்டவரே மறுவாழ்வு கிடைக்கட்டும். அந்த பாதாளங்களிலிருந்து அவர்கள் சிறைப்பட்டு போனவர்கள் வெளியே வரட்டும் ஐயா. சட்டம் தன் கடமையை செய்யட்டும் ஐயா. அந்த மக்கள் எல்லாம் இந்த பாவத்திலிருந்து வெளியேறட்டும். கூட்டம் கூட்டமாய் பரிசுத்தமாக்குகிற கர்த்தரே, உம்மை தேடட்டும் ஆண்டவரே, உம்மை தேடட்டும் ஆண்டவரே. விபச்சார பாவங்கள் விளக்கப்படட்டும் ஐயா. என் தேசத்தை விட்டு அப்புறப்படுத்தப்படட்டும், வேரோடு பிடுங்கி எறியப்படட்டும். இந்த விபச்சார ஆவிகளை எல்லாம் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் கடிந்து கொள்ளுகிறோம் ஐயா. இந்த கிரியைகள் எல்லாம் முனைமடுக்கப்படுவதால் ஆண்டவரே, லட்சங்கள் கோடிகள் இந்த பாவத்திற்காக ஆண்டவரே செலவழிக்கப்படுகிற இந்த சாபத்தை மன்னியும் ஆண்டவரே. இந்த சாபத்தை மன்னியும் ஆண்டவரே. கர்த்தர் மெய்யான விடுதலையை இந்த 79வது ஆண்டு சுதந்திரத்தை கொண்டாடுகிற என் தேசத்திற்கு தாங்கய்யா. எழுப்புதலின் காலத்திலே பல பரிசுத்தவான்களுடைய நாட்களிலே நாங்கள் கேள்விப்படுகிறோம் ஐயா. ஆண்டவரே, நாடக சாலைகள், திரைப்பட கொட்டகைகள், மதுபான கேளிக்கை விடுதிகள் எல்லாம் மூடப்பட்டது என்று சொல்லி கேள்விப்பட்டோமே. அந்த நிலைமை எங்கள் தேசத்திற்கு வரட்டும். எங்கள் தேசத்தை பரிசுத்தப்படுத்தும், மறுரூபப்படுத்தும் ஐயா. இயேசு இரட்சகர் இன்ப திருநாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 79வது சுதந்திர தினத்தை கொண்டாடுகிற நம்முடைய இந்தியா தேசத்திற்காக கிராஸ் டிவி மூலமாக சிறப்பு பிரார்த்தனை ஏறெடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது நினைத்து கர்த்தரை துதிக்கிறேன். இன்றைக்கும் நாம் ஒரு குறிப்புக்காக பாரத்தோடு ஜெபிப்போம். ஒரு உண்மையான சுதந்திரத்தை, உண்மையான விடுதலையை நம்முடைய தேசத்து ஜனங்கள் காண்பார்களாக. குறிப்பாக விபத்திலே மரிக்கிறவர்கள், தற்கொலை செய்து மரிக்கிறவர்கள், வரதட்சணை பிரச்சனை, ஜாதி பிரச்சனை, இவைகளின் மூலமாய் தற்கொலை செய்து மரிக்கிறவர்களின் அந்த இரத்தம் சிந்தப்படுகிற தேசத்திலே இந்த காரியத்திலிருந்து ஜனங்கள் பாதுகாக்கப்பட, விடுவிக்கப்பட பாரத்தோடு ஜெபிப்போம். எல்லார் கண்களை மூடி ஜெபிக்கலாம். கிருபை நிறைந்த அன்பு தகப்பனே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால எங்கள் இந்தியா தேசத்தின் மக்களுக்காக பாரத்தோடு அவர்கள் நேசித்து நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே தகப்பனே, பல்வேறு விதங்களில் ரத்தம் சிந்தப்படுகிறதே, விபத்தில் ரத்தம் சிந்தப்படுகிறதே ஏசப்பா, தற்கொலை செய்து மரித்து போய்விடுகிறார்களே, ஜாதி பிரச்சனை, வரதட்சணை கொடுமை என்று சொல்லி தற்கொலை செய்கிறார்கள், கொலை செய்யப்படுகிறார்கள். இப்படிப்பட்ட பல்வேறு விதங்களில் ரத்தம் சிந்தப்படுகிற தேசத்தில் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்காதிருப்பதாக. விபத்துக்கு பின்பதாக, தற்கொலைக்கு பின்பதாக, வரதட்சணைக்கு பின்பதாக, ஆண்டவரே ஜாதி பிரச்சனைக்கு பின்பதாக கிரியை செய்கிற பொல்லாத அந்தகார கிரியைகளை இயேசுவின் நாமத்தில் கட்டி நான் ஜெபிக்கிறேன். அப்பா, எங்க தேசத்தில் இந்த எண்ணத்தோடு யாரால் இருப்பார்களேயானால் அவர்கள் விடுவிக்கப்படுவார்களாக. விபத்துக்கு பின்னாடி, தற்கொலைக்கு பின்னாடி ஜலங்களை தூண்டி விடுகிற சத்துருவே, உன் கிரிகளை இயேசுவின் நாமத்தில் கட்டிந்து கொள்ளுகிறேன். பா, இந்த ஜனங்களுக்கெல்லாம் பாதுகாப்பு கொடுங்கப்பா. ஜனங்களுக்கு விபத்தில் மறிக்க கூடாது, தற்கொலை எண்ணங்கள் மாறட்ட ஆண்டவரே, வரதட்சணை கொடுமைகள் நிறுத்தப்படுவதாக, ஜாதி பிரச்சனைகள் மாறுவதாக. பா, கிருபையா எங்க தேச ஜனங்களுக்கு இறக்க செய்யுங்கப்பா. இவங்க எல்லாம் ஆண்டவரே இது நிமித்தமாய் பாதுகாக்கப்படணும், அழிந்து போகக்கூடாது ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜனங்களுக்கு பாதுகாப்பை கட்டவிழ்த்து விடுகிறோம். பிசாசு திட்டங்களை இயேசுவின் நாமத்தில் கேன்சல் பண்ணுகிறோம். தெய்வீக பாதுகாப்பை இயேசுவின் நாமத்தில் தேசத்தில் கட்டவிழ்த்து விடுகிறோம். இதற்கு பின்னாடி செயல்படுகிற அந்தகார கிரியைகள் முற்றிலும் அழிந்து போவதாக. அப்படி செய்கிறீர், உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் எல்லோருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த 79வது ஆண்டு சுதந்திர தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிற
நமக்காக இயேசுவின் நாமத்தினாலே கிராஸ் டிவி மூலமாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். 79வது ஆண்டுக்குள்ளே நாம் வந்திருக்கிறோம். சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார், 16ஆம் சங்கீதம் 5வது வசனத்தில், கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர், என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர், நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்ததாம், சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு என்று சொல்லி சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார். 79வது ஆண்டு இந்த சுதந்திரத்துக்குள்ளே நாம் வந்திருக்கிறோம். நேர்த்தியான இடங்களில் நமக்கு பங்கு கிடைத்தது. நம்முடைய இந்திய தேசம் நேர்த்தியான இடத்திலே நமக்கு ஒரு சுதந்திரத்தை கிடைக்க கர்த்தர் உதவி செய்தார். 79 ஆண்டுகள் நாம் கடந்து வந்து விட்டோம். அதே சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறார், 85ஆம் சங்கீதம் 12, கர்த்தர் நன்மையானதை தருவார், நம்முடைய தேசம் தன் பலனை கொடுக்கும். கர்த்தர் நன்மையானதை தருகிறவர். 79 ஆண்டு காலம் நன்மையானதை தந்திருக்கிறார். 79வது ஆண்டுக்குள்ளே நாம் வந்திருக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. இந்த நாளிலும் நாம் ஜெபிக்க, இந்த 79வது ஆண்டிலே நான் ஒரு காரியத்துக்கான பாரத்தோடு ஜெபிக்க போகிறோம். நம்முடைய தேசத்திலே, நாம் சுதந்திரம் வாங்கின நம்முடைய தேசத்திலே பலவிதமான பாவத்தில் அடிமைத்தனத்தில் இருந்தோம். அந்த அடிமைத்தனத்திலிருந்து நாம் சுதந்திரத்தை பெற்றுக்கொண்டோம். ஆனால் சுதந்திரத்தை பெற்றுக்கொண்ட நாம் அரசாங்க அலுவலகத்தில் உள்ள பியூன் முதல் தேசத்தை ஆளுகிற அதிகாரத்தில் உள்ளவர்கள் வரை லஞ்சத்தை வாங்கி தேசத்தை பாழாக்கி கொண்டு இருக்கிறார்கள். இந்த சுதந்திரம் வாங்கி 79 ஆண்டுகள் ஆகிறது. இந்த 79வது ஆண்டை நாம் மகிழ்ச்சியோடு கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். நம்முடைய தேசம் முழுவதும் ஒவ்வொரு மாநிலத்திலையும் நாம் மகிழ்ச்சியோடு கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். நம்முடைய தமிழ்நாட்டிலையும் மகிழ்ச்சியோடு கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். ஆனால் ஒரு காரியம், பாரப்படக்கூடிய ஒரு காரியம் என்னவென்றால், அரசாங்கத்திலே அலுவலகத்தில் உள்ள மனிதர்கள் லஞ்சத்திற்கு அடிமையாக இருக்கிறார்கள். அவங்க அதில் விடுதலை பெறணும், அவங்க சுதந்திரம் பெறணும். இயேசு தான் அவங்களுக்கு விடுதலை கொடுக்க முடியும். அவங்க லஞ்சம் வாங்காதபடி கர்த்தர் அவங்களுக்கு கிருபை பாராட்டும்படியாக, லஞ்சம் வாங்காத அதிகாரிகளை கர்த்தர் எழுப்பும்படியாக, உண்மையானவர்களை நேர்மையானவர்களை கர்த்தர் எழுப்பும்படியாக இந்த 79வது ஆண்டு சுதந்திரத்தை கொண்டாடுகிற நாம் எல்லாருடைய காரியத்திலையும் லஞ்சங்கள் இருக்கிறது. எல்லா துறையிலையும் இந்த லஞ்சங்கள் இருக்கிறது. அரசாங்கத்தை ஒழிப்பதற்கு பல திட்டங்களை செய்கிறார்கள், ஆனால் சரியாக முடியவில்லை. நாம் செபிக்க போகிறோம். கர்த்தர் இறங்கி அசைவாடணும். இந்த லஞ்ச ஒழிப்பில் கர்த்தருடைய கரம் வெளிப்படணும், கர்த்தருடைய மகிமை வெளிப்படணும். எல்லாம் செபிக்கலாமா? ஒரு விஷயம் எல்லா கண்களை மூடி 79வது ஆண்டு சுதந்திர தினத்தை கொண்டாடுகிற நாம் ஒரு விஷயம் கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். ஆண்டவரே, எங்கள் தேசத்தில், ஆண்டவரே எங்கள் தேசத்தில் அப்பா லஞ்சம் இல்லாத தேசமா எங்க தேசத்தை கர்த்தர் மாற்றுவீராக. ஜெபிக்கலாமா? ஜெபிக்கலாம், எல்லாரும் ஜெபிக்கலாம். எங்கள் அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, உடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கள் நல்ல தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் பாரத தேசம் ஆண்டவரே, எங்கள் இந்திய தேசம் ஆண்டவரே, எங்கள் இந்திய தேசத்திற்கு நீர் சுதந்திரத்தை கொடுத்தீரே. 79வது ஆண்டுக்குள்ளே நாங்கள் கால் எடுத்து வைக்க உதவி செய்தீரே. உமக்கு கொடா கோடி ஸ்தோத்திர ராஜா. அதே போல ஆண்டவரே தகப்பனே, எங்கள் தேசம் லஞ்சம் இல்லாத தேசமாய் என் தேவனாய கர்த்தர் நீர் மாற்றி தருவீராக. அடிமைத்தனத்திலிருந்து எங்களுக்கு விடுதலை கொடுத்தீரே ஆண்டவரே. அதே போல லஞ்சம் இல்லாத தேசமாய் ஆண்டவரே, உயர் அதிகாரிகள் இருந்து ஒவ்வொரு பியூன் வரை ஒவ்வொருவரையும் கர்த்தர் இந்த சுதந்திர தினத்திலே கர்த்தர் தொடுவீராக. சந்திங்கப்பா, ஒவ்வொரு உலகத்தோடு பேசுங்க. லஞ்சம் வாங்காத அதிகாரிகளை, உண்மையுள்ள அதிகாரிகளை கர்த்தர் எங்களுக்கு எழுப்பி தருவீராக. எங்கள் தேசத்தில் எழுப்பித்தாங்கப்பா. உங்க நாம மகிமைப்படட்டும்பா. லஞ்சம் வாங்காத அதிகாரிகளுக்காக ஸ்தோத்திரம். உங்க குடும்பங்கள் எல்லாம் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. லஞ்சம் வாங்காமல் இருக்கிற ஒவ்வொரு அதிகாரிகளையும் இந்த சுதந்திர நாட்கள் அவங்கள ஆசீர்வதிங்கப்பா. அவங்கள உயர்த்துங்கப்பா. கிருபை பெருகட்டும். இயேசுவின் இரத்தத்துக்குள்ள எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறோம். நன்மையும் கிருபையும் உண்டாவதாக. தேசத்தில் உள்ள ஜனங்கள் மேல உங்க கரை வெளிப்படட்டும். சிறியவர்கள், பெரியவர்கள், நடுத்தரவாசிகள் எல்லாரையும் என் தேவனாய கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க.
இரத்த கோட்டைகள் மூடி மறைத்துக் கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். லஞ்சமில்லாத தேசமாய் நம்முடைய தேசம் மாறப்போகிறது. இந்த 79வது ஆண்டை நாம் கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். லஞ்சமில்லாத தேசமாகிய கர்த்தர் அதிசீக்கிரத்திலே மாற்றப் போகிறார். காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ. கர்த்தர் நல்லவர். இந்த சுதந்திர தினத்திலும் ஆமென் நம்மளுடைய தேசத்தில் கிரியை செய்கிற எல்லா விபச்சாரம் மற்றும் வேசித்தன ஆவிகள் அழிக்கப்பட, சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், பெண்கள், முதியவர்கள் என்று எல்லா வயதினரையும் மதுபானத்திற்கும் போதை வஸ்துக்களுக்கும் அடிமைப்படுத்துகிற அசுத்த ஆவிகள் இந்த தேசத்தை விட்டு விலக வேண்டும் என்று இப்போ நம்ம கருத்தோடு நம்ம ஜெபிக்க போகிறோம். இணைந்து நாம் ஜெபிப்போமா? தகப்பனே, இந்த நாளுக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, எங்கள் தேசத்தில் கிரியை செய்கிற பொல்லாத விபச்சாரத்தின் ஆவிகள் எல்லா ஆண்டவரே, மதுபான அப்போ போதை கிரியைகள் ஆண்டவரே ஸ்தோத்திரம்ப்பா. இன்றைக்கும் கூட இது சிறு பிள்ளைகள், பெரியவர்கள், வாலிபர்கள், பெண்கள் ஆண்டவரை எல்லாரையும் ஆண்டவரை இன்னைக்கு அப்பா ஸ்தோத்திரம்ப்பா இது அடிமைப்படுத்தி கொண்டிருக்கிறது. ஆண்டவரை இன்னைக்கு நாங்கள் கல்லூரிகளில் நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே, அநேக காரியங்கள் ஆண்டவரே, போதை காரியங்கள் ஆண்டவரே அப்பா வியாபாரமாய் நடந்து கொண்டிருக்கிறது. ஏசப்பா இன்னைக்கும் ஆண்டவரை நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரை நீங்கள் ஆண்டவரை எங்கள் தேசத்தில் கிரியை செய்ய நாங்கள் விட்டு கொடுக்கிறோம்ப்பா. ஆண்டவர் எல்லா அசுத்த வல்லமைகள் அழிக்கப்படட்டும். ஆண்டவரை இதற்கு பின்பாக இருந்து செயல்படுகிற மனுஷிக வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினாலே அப்பா எரிந்து சாம்பலாக வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, இதற்கு கவர்மெண்ட் நல்ல தக்க நடவடிக்கைகளை எடுக்கணும். ஆண்டவரே அப்பா உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. அடிமைப்பட்டு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் என் ஆண்டவர் விடுதலை கொடுக்க வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்ற அந்த வார்த்தையின்படி இன்றைக்கும் ஆண்டவரை குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய விடுதலை ஆண்டவரை இன்றைக்கே ஒவ்வொருடைய வாழ்க்கையில வெளிப்பட வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரை நீர் விடுதலையும் ஆண்டவரே சுகத்தையும் ஆண்டவரே அப்பா நீங்க கொடுக்க வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. அப்பா இப்படிப்பட்ட இந்த பொல்லாத வல்லமைகள் ஆண்டவரே எங்கள் தேசத்தை விட்டு வெளியேறட்ടെ இயேசுவின் நாமத்தினாலே. அது எரிந்து சாம்பலாகட்ടെ இயேசுவின் நாமத்தினாலே. கர்த்தர் நீர் அப்படியே செய்கிற எல்லா கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. பிரியமானவர்களே, இந்த 79வது சுதந்திர தின வாழ்த்துக்கள். கர்த்தர் நம்மையும் நம்முடைய தேசத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஆனால் நம்முடைய தேசத்திற்காக நாம் இப்பொழுதும் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். பாருங்கள், நம்முடைய தேசத்திலே தேவ நம்பிக்கை என்ற பெயரில் வாலிப பிள்ளைகளை விபச்சாரிகளாக மாற்றுவதும் பெற்ற குழந்தைகளை பலி செலுத்துவதும் இந்த தேசத்திலே அதிகரித்திருக்கிறது. இந்தியாவிலே பின்பற்றப்படும் மூட நம்பிக்கைகள் முற்றிலுமாக அழிக்கப்படுவதற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த 79வது சுதந்திர தினத்திலே தேவன் இவைகளை மாற்றும்படியாய் ஜெபிக்க போகிறோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, அருமையான இந்த 79வது சுதந்திர தினத்திற்காக நன்றி. அப்பா, இத்தனை ஆண்டுகளாக எங்கள் தேசத்தை ஆசீர்வதித்து வருகிறீர். ஆனாலும் எங்கள் தேசத்தில் இருக்கிற ஆண்டவரே தேவ நம்பிக்கை என்ற பெயரிலே வாலிப பிள்ளைகளுக்கு எதிராக நடைபெறுகிற குற்றங்களை கர்த்தர் மாற்றுவீராக. அவர்களை விபச்சாரிகளாக மாற்றி கொன்று புதைக்கிறதான சூழ்நிலைகளை நாங்கள் பார்க்கிறோம். குழந்தைகளை பலி செலுத்துகிறதை பார்க்கிறோம். ஆண்டவரே, தேசத்தில் அதிகரித்துள்ள இப்படிப்பட்ட நிலைகள் மாற்றப்படட்டும் ஐயா. மூட நம்பிக்கைகள் முற்றிலுமாய் அழிக்கப்பட ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்திற்கு ஆண்டவரே சுதந்திரம் ஆண்டவரே நாங்கள் பெற்றிருக்கிறோம். ஆனால் இன்றைய தினம் இன்றைய சூழல்களிலே அநேக குற்றங்களை தேசத்தில் பார்க்கிறோம். ஆண்டவரே, இப்படிப்பட்ட நிலைகள் எங்கள் தேசத்தை விட்டு மாறட்டும். எங்கள் தேசத்திற்கு ஒரு ஆசீர்வாதம், ஒரு மகிமையான வெளிச்சம், நம்பிக்கை உண்டாகும்படி எங்கள் தேசத்தை பரிசுத்தப்படுத்துவீராக. அருமையான சகோதரிகளுக்காக, சகோதரர்களுக்காக, சிறு குழந்தைகளுக்காக, முதியோர்களுக்காக ஜெபிக்கிறோம்.
யாவரும் ஆண்டவரே பாதுகாப்புள்ளவர்களாய் தேசத்தில் வாழும்படி எங்கள் தேசத்தை பரிசுத்தப்படுத்துவீராக. உங்கள் அன்புள்ள கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதா. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நம்முடைய இந்திய தேசத்தினுடைய 79வது சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை கிராஸ் டிவி நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 79வது ஆண்டிலும் கூட தேவன் தாமே நம்முடைய தேசத்தை அவர் ஆசீர்வதிப்பாராக. குறிப்பாக வாலிப பிள்ளைகளுக்காக, சிறு பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்க போகிற நாட்களில் வாலிப பிள்ளைகளுடைய கேள்விப்படுகிற பயங்கரமான காரியங்களை நம்ம பார்க்குறோம். அவருடைய ரட்சிப்புக்காக, மனம் திரும்புதலுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். மாத்திரமல்ல, சிறு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கூட அநேகர் காணாமல் போகிறாங்க. அவருடைய சரீர உறுப்புகள் எடுக்கப்பட்டு இன்னும் பயங்கரமாக அவர்கள் பிச்சை எடுக்கப்படுகிற இப்படி நிலைமைகளெல்லாம் இந்த நாட்களில் பார்க்குறோம். நம்முடைய தேசத்துக்காக இந்த நாட்களில் ஒரு நல்ல மாற்றங்கள் வர வேண்டும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் பாரத்தோடு நம்ம ஜெபம் பண்ணுவோமா? அன்புள்ள ஆண்டவரே, இந்த வேளையில் கூட இந்த 79வது ஆண்டு சுதந்திர தின விழாவில் ஆண்டவரே, எங்களுடைய தேசம் ஆண்டவரே சந்தோஷமாக இருக்கும் பொழுது ஆண்டவரே, நாங்கள் உங்களுடைய பாதப்படியில் எங்களுடைய தேசத்துக்காக வருகிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல தேசத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த தேசத்தை நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். சேசமாய் வாலிப பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். இந்த வாலிப வயதிலே உம்மை தேட முடியாதபடி இருக்கிற எல்லா விதமான கட்டுகள் இருந்தும், அடிமைத்தனங்கள் இருந்தும், போதை பழக்க வழக்கங்கள் இருந்தும் இயேசுவின் நாமத்திலே விடுவிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஐயா, அவங்களை ரட்சிங்கப்பா, அவங்களை ரட்சிங்க ஆண்டவரே. சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, 2 லட்சம் பிள்ளைகள் கடத்தப்படுகிறார்கள் என்று நாங்கள் அறிகிறோம். அப்பா தேவனே, அப்படிப்பட்ட கும்பல்கள் மனம் திரும்பட்டும். அப்படிப்பட்ட கும்பல்களிலிருந்து நீர் பிள்ளைகளை விடுவிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். மெய் தேவனாகி நீர் எங்களுடைய தேசத்துக்கு இறங்குங்கப்பா. ஆண்டவரே, சிறு பிள்ளைகளை ஆண்டவரே பிச்சை எடுக்க வைக்கும்படி செய்கிற பரிதாபமான நிலைமைகள் மாறட்டும். ஆண்டவரே, எங்களுடைய தேசத்தில் பிள்ளைகள் ஒரு ஆசீர்வாதமாய், வாலிபர்கள் ஆண்டவரே ரட்சிப்பின் பாத்திரங்களாய் நீர் நிறுத்த வேண்டும் என்று சிறு பிள்ளைகள் மத்தியில் செய்யப்படுகிற ஊழியங்களெல்லாம் ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.